நமச்சிவாயவாக வாழ்க. வந்தமிழ் வாக்கருளும் வாழைத்தாயே உந்தன் மலரடிகள் சரணம் வருந்தி நித்தம். அதாவது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ வீட்டில் எல்லோருக்குமே கந்திஷ்டி ஓம்பல் அது நிறைய சொல்கிறாங்க. இந்த கந்திஷ்டி தான் முக்கியமாக இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ விநாயகர் கோயிலில் எல்லாருமே சூரத்தங்காய் உடைக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் கோயிலுக்கு போயிட்டு கடையில் வைக்கிற தேங்காயை வாங்கி அப்படியே சூறக்காயை உடச்சிட்டு வந்துடுறாங்க. இதனால் என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லாபமும் கிடையாது. ஃபஸ்ட் அதை புரிஞ்சிக்கணும். அதாவது நீங்கள் சூறத்தேங்காய் உடைக்கிறதுன்னு முடிவு பண்ணால் தேங்காய் ஒரு நாள் 2 நாள் நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்கணும். ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னையே வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கணும். காய் வச்சுருந்த காயை கொண்டு போய் சூறக்காயை உடைச்சோம்னா தான் நம்மளுடைய கந்திஷ்டி போகும். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிங்க, கவனமாக கேளுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணீருக்கு தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்தியை எடுக்கக்கூடிய ஆற்றல் மிகவும் சிறப்பாக இருக்குது. தண்ணீர் நம்ம பேசுகிறத கேட்கக்கூடிய உள்வாங்கக்கூடிய சக்தி மிகவும் சிறப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் வீட்டில் தேங்காய் வாங்கிட்டு போய் வச்சிருக்கும் பொழுது அந்த தேங்காய் நமது வீட்டில் உள்ள தீய சக்தியில் அனைத்தும் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிச்சு அப்படின்னா அடுத்த நாள் அல்லது ஒரு நாள் அதற்கு அடுத்த நாள் நம்ம கொண்டு போய் குறிப்பாக விடியகாலம் 6 to 7 இந்த டைமுக்குள்ளே நம்ம சூறத்தேங்காய் உடைக்கிறது ரொம்ப நல்லது. கணபதி கோயிலில் அரச மரம் இருக்கக்கூடிய கணபதி கோயில் அல்லது கணபதி அங்கே போய் முன்னாண்ட நம்ம இந்த சூறக்காய் உடைச்சிட்டோம்னா நம்மளுடைய கந்திஷ்டி பூராமே தீர்ந்து விடும். அதனால் இனிமேல் சூறத்தேங்காய் உடைக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா ஒரு நாள் 2 நாள் நம்ம வீட்டில் அந்த காயை வச்சிருந்து போய் உடைச்சிட்டு வாங்க. நமச்சிவாய வாழ்க. அவனர்களாலே அவன்தாள் வணங்கி.